கோவை மாவட்டம் பெரிய கடபேதியில் இருக்கிற B1 போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேத்து நைட்டு 11 மணிக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் போலீஸ் ஸ்டேஷனோட முதல் மாடியில் இருக்கிற கிரைம் SI ஆபீஸ்ல தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டதா சொல்லப்படுது. இந்த நேரத்துல 3 போலீஸ் மட்டுமே வேலையில இருந்ததாகவும் அதுவும் அவங்க கீழ்த்தளத்துல இருந்ததுனால அந்த நபர் மேல போனதை கவனிக்காம இருந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில வழக்கம் போல வேலைக்கு வந்த காவலர்கள் SI ரூமை திறந்தப்போ அங்க ஒருத்தர் தற்கொலை செஞ்சுக்கிட்டதை பார்த்துட்டு ஷாக் ஆகி உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. உடனே கோவை மாநகர துணை ஆணையர் கார்த்திகேயன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து விசாரணை நடத்தியிருக்காரு. விசாரணையோட முடிவுல தற்கொலை செஞ்சுக்கிட்ட அந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவர் தன்னை சிலர் துரத்துறதா சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அவர் பேசுறத கேட்டு அவர் நிலையை புரிஞ்சு போலீஸ் வெளியே அனுப்பியிருக்காங்க. ஆனா யாரும் பார்க்காத நேரத்துல அவர் SI ரூமுக்கு போனது தெரிய வந்திருக்கு. தற்கொலை செஞ்சுக்கிட்டவர் பேரூரை சேர்ந்த 60 வயதான ராஜன் கண்டுபிடிச்சிருக்காங்க. பணி நேரத்துல ஒருத்தர் உள்ள வந்தது கூட தெரியாம கவனக்குறைவா இருந்த காவலர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும்னு துணை ஆணையர் சொல்லியிருக்காரு. இந்த விவகாரம் கோவையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.